அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தரீகாக்கள் வஹதத்துல் வஜூது சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கின்றன என்பது தொடர்பில் நான் ஏற்கனவே மௌலானா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹதத்துல் வஜூது சம்பந்தமாக பேசிய விடயங்களையும், குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலி அஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வஹதத்துல் வஜூது சம்பந்தமாக பேசியிருக்கக்கூடிய விடயங்களையும் இந்த அகீதத்து சூஃபியா என்ற வாட்ஸ்அப் குழுமத்தோடு நான் பகிர்ந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் ரிஃபாயியா தரீகாவின் மூலவர் ஷேகுனா மௌலானா சுல்தான் ஆரிஃபீன் வ தாஜுல் முஹக்கிகீன் சையீத் அஹ்மதுல் கபீர் அர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வஹதத்துல் வஜூது சம்பந்தமாக எவ்வாறு பேசி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். சுல்தான் ஆரிஃபீன் சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூறுவதாக, கிலாதத்துல் ஜவாஹிர் ஃபி திக்ரில் கௌஸிர் ரிஃபாயி வ அத்பாஹில் அகாபிர் என்ற நூல் 151வது பக்கத்திலே அசையீது முஹம்மது அபுல் ஹுதர் ரிஃபாயி அல் ஹாலிதி அஸ் சையாதி என்பவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ரிஃபாயி நாயகம் சொல்கின்றார்கள், வذ்குருல்லாஹ வஸ்மஹ் மின்ஹு வராகிப்ஹு ஃபில் ஹலவாத்தி வல் ஜலவாத்தி வஹ்மதுஹு வஷ்குர்ஹு அலல் ஃபக்ரி வல் கினா வத்ருக்கில் அக்யார் ஃபமா ஃபித் தாரி கைருஹு தய்யார் வகுன் சூஃபியன் சாஃபியன் வலா தகுன் சூஃபியன் முனாஃபிகன் ஃபத்தஹ்லிக என்று ரிஃபாயி நாயகம் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுவை நீ திக்ர் செய், உன்னுடைய பகிரங்கமான நிலையிலும் நீ மனிதர்களோடு சிருஷ்டிகளோடு கலந்திருக்கக்கூடிய நிலையிலும் நீ தனிப்பட்ட முறையில் தனிமையாக மனிதர்களை விட்டும் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் அவனை திக்ர் செய். அவனை புகழக்கூடியவனாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் இரு. உன்னுடைய வறுமையுடைய நிலையிலும் உன்னுடைய செல்வத்துடைய நிலையிலும் நீ அவனை புகழக்கூடியவனாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் இரு என்று சொல்லிவிட்டு, வத்ருக்கில் அக்யார வேற்றுமையை விட்டுவிடு, வேறு என்ற எண்ணத்தை விட்டுவிடு. அக்யார் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் வேறு, இந்த சிருஷ்டி வேறு, இந்த படைப்பு வேறு என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. ஃபமா ஃபித் தாரி கைருஹு தய்யார், இந்த உலகத்திலே அவனுக்கு வேறான எவரும் இல்லை. ஃபமா ஃபித் தாரி கைருஹு தய்யார், இந்த உலகில் அவனுக்கு வேறான எதுவும் இல்லை, யாரும் இல்லை. வக்குன் சூஃபியன் சாஃபியன், தெளிவான சூஃபியாக நீ இருந்து கொள். வலா தகுன் சூஃபியன் முனாஃபிகன், நீ நயவஞ்சகத்தனமான முனாஃபிக்கான சூஃபியாக இருந்து விடாதே, அவ்வாறு இருந்தால் நீ அழிந்து விடுவாய் என்று ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்வதாக கிலாதத்துல் ஜவாஹிர் என்ற நூலின் 151வது பக்கத்திலே அசையீது முஹம்மது அபுல் ஹுதர் ரிஃபாயி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் அதே நூல் 148வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். ரிஃபாயி நாயகம் சொல்வதாக, அஸ்ஸிக்ரு ஹிஃப்துல் கல்பி மினல் வஸ்வாஸ் வ தர்குல் மைலி இலன் நாஸ் வ தகல்லி அன் குல்லி கியாஸ் வ இத்ராக்குல் வஹததி பில் கஸ்ரதி என்று சொல்லுகின்றார்கள். திக்ர் என்பது என்ன? ஹிஃப்துல் கல்பி மினல் வஸ்வாஸ், சந்தேகமான எண்ணங்களை விட்டும் வஸ்வாசித்தனங்களை விட்டும் கல்பை பாதுகாத்துக் கொள்வது, மனிதர்களின் பக்கம் சாய்ந்திருப்பதை விட்டும் நீங்கி விடுவதை விட்டு விடுவது. அதே போல இத்ராக்குல் வஹததி பில் கஸ்ரதி, பலதை கொண்டு ஒன்றை அடைந்து கொள்வது. நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பலதை கொண்டு ஒன்றை அடைந்து கொள்வது என்றால் என்ன? இத்ராக்குல் வஹததி பில் கஸ்ரதி, சிருஷ்டிகளாக பலதாக தோற்றக்கூடிய இந்த பலதை கொண்டு அல்லாஹ் ஆகிய ஒருவனை அடைந்து கொள்வதைத்தான் ரிஃபாயி நாயகம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல அதே நூல் 143வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களிடத்திலே அவர்களுடைய முரீதாக இருந்த சையீத் இப்ராஹிம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, ஹல்லி மஹ்லூகாத்தில்லாஹி தஆலா ஹத்துன், அல்லாஹு தஆலாவுடைய சிருஷ்டிகளுக்கு படைப்புகளுக்கு எல்லை இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரிஃபாயி நாயகம் சொல்லுகின்றார்கள், ஐ இப்ராஹிம் இஸ்தக்ஃபிரில்லாஹ, நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடு.
காரணம் என்ன? உனக்கு இந்த உள்ளத்திலே இவ்வாறான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அதற்காக நீ பாவ மன்னிப்பு தேடு. இப்ராஹீமே கமா லைஸலி ஸாத்தில் அஸீஸ் சுப்ஹானஹு வ தஆலா ஹத்துன். அல்லாஹு தஆலாவுடைய பரிசுத்த ஸாத்துக்கு எவ்வாறு எல்லை இல்லையோ, வலாலி சிஃபாத்திஹி ஹத்துன், அவனுடைய வர்ணனைகளுக்கு சிபத்துகளுக்கு எவ்வாறு எல்லை இல்லையோ, வலாலி கைஃபியத்திஹி ஹத்துன், அவனுடைய கைஃபியத்துக்கு எவ்வாறு ஹத் எல்லை இல்லையோ, அதே போல லைஸ லி மக்லூகாத்திஹி வலாலி மம்லகத்திஹி ஹத்துன், அவனுடைய சிருஷ்டிகளுக்கு, அவனுடைய படைப்புகளுக்கு, அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லை இல்லை என்று ரிஃபாயி நாயகம் சொல்லி காட்டுகின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு எல்லை இல்லை, அவனுடைய ஸாத்துக்கு எல்லை இல்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவனுடைய சிருஷ்டிகளுக்கும் எல்லை இல்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோமா? ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவனுடைய சிருஷ்டிகளுக்கும் அவனுடைய படைப்புக்கும் எல்லை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானால் அவனுடைய படைப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எல்லை இல்லாமல் இருத்தல் என்ற அந்த தன்மையிலே நிகராக வேண்டிய சூழல் வருமே. அப்படியானால் ஷிர்க் ஏற்பட்டு விடுமே என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலாவுடைய இந்த மஹ்லூகாத்துகள் அவனுக்கு வேறானதல்ல. எனவே அவனுக்கு எல்லை இல்லாதது போல் அவனுடைய சிருஷ்டிகளுக்கும் எல்லை இல்லை. இதனால் எந்த விதமான ஷிர்க்கும் ஏற்பட்டுவிட முடியாது என்பதை நாங்கள் ரிஃபாயி நாயகம் அவர்களுடைய இந்த பேச்சிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல கிலாதத்துல் ஜவாஹிர் என்ற அந்த நூலில் 247வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். ரிஃபாயி இமாம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம மாக்கான மிங்க ஃபமிங்க, இறைவா உன்னிடத்தில் நின்றும் நடந்த விடயங்கள் ஒன்றில் நின்றுதான் ஆகிவிட்டன. இறைவா உன்னிடத்திலே நின்றும் நடந்த விடயங்கள் ஒன்றில் நின்றும் தான் ஆகிவிட்டன. வமாக்கான மின் கைரிக்க, உனக்கு உன் அல்லாதவர்கள் என்றும் நடந்த விடயங்கள் ஃபமிங்க, அதுவும் ஒன்னில் நின்றும் தான் ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றார். அது எப்படி? இறைவா உன்னில் நின்றும் நடந்த விடயங்கள் ஒன்னில் நின்றும் ஆகின, உன் அல்லாதவர்களில் நின்றும் நடந்த விடயங்கள் ஒன்னில் நின்றும் ஆகின என்று எவ்வாறு சொல்ல முடியும்? ஆனால் ரிஃபாயி நாயகம் அவர்கள் அவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த நீதான் குல்லு ஷைஇம் மின்க, எல்லா வஸ்துக்களும் உன்னில் நின்றும் தான் ஆகி இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இன்று சிலர் சொல்லுகின்றார்கள், எல்லா வஸ்துக்களும் இல்லாமையிலிருந்து ஆகியிருக்கின்றன, அல்லாஹு தாலா இல்லாமையிலிருந்து தான் படைப்புகளை படைத்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ரிஃபாயி நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள், குல்லு ஷைஇம் மின்க, எல்லா வஸ்துவும் உன்னில் நின்றும் தான் ஆகியிருக்கின்றன என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது உன்னில் நின்றும் ஆகியிருக்கின்றன என்றால் என்ன? அது உனக்கு வேறானதல்ல, அது நீதான் என்பதைத்தான் அங்கே காட்டுகின்றது. காரணம் என்ன? ஒரு தங்க மாலை இது தங்கத்தில் நின்றும் உள்ளது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தங்கம் வேறு மாலை வேறு என்ற அர்த்தமா? இல்லை, தங்க மாலை இது தங்கத்தில் நின்றும் உள்ளது, எனவே அது தங்கம் தான். அதே போல குல்லு ஷைஇம் மின்க, எல்லா வஸ்துவும் உன்னில் நின்றும் உள்ளது. இதைத்தான் இன்னொரு இடத்திலே அதே நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். 251வது பக்கத்திலே ரிஃபாயி நாயகம் ஒரு பிரார்த்தனையிலே சொல்லுகின்றார்கள், யா மனில் குல்லு மின்ஹு, எல்லா வஸ்துக்களும் அவனில் நின்றும் உள்ளதே அப்படியானவனே, வல் குல்லு இலை, எல்லா வஸ்துக்களும் அவன் அளவில் மூழ்கின்றதே அப்படியானவனே என்று சொல்லுகின்றார்கள். எனவே யாமனில் குல்லு மின்ஹு, எல்லா வஸ்துக்களும் அவனில் நின்றும் உள்ளது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற போது, அவர்களை பற்றி வர்ணிக்கின்ற போது சொல்லி காட்டுகின்றார்கள், சிர்ருக்கல் பாஹிர், ஒளி கொடுக்கக்கூடிய உன்னுடைய ரகசியமாக அவர்கள் இருக்கின்றார்கள். வனூருக்கல் லாஹிர், ஒளியாகிய உன்னுடைய ஒளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய ஒளி உனக்கு வேறான ஒளி அல்ல, நீ தானான ஒளி என்றுதான் நாங்கள் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையாயின் இரண்டு உள்ளமைகளை நாங்கள் தரிப்படுத்த வேண்டி வரும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு வேறானவர்கள் அல்ல, அவர்கள்தான் முதல் படைப்பு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? ரிஃபாயி நாயகம் அவர்கள் இதே நூலின் 141வது பக்கத்திலே சொல்வதாக அஸ்ஸையிது முஹம்மது அபுல் ஹுதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகளை படைக்கின்ற போது அவன் கபலல் அஸீஸ் ஜல்ல ஜலாலுஹு மின் நூரி வஜ்ஹிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ذاتுடைய நூறிலே இருந்து ஒளியை எடுத்து فخلق منها سيدنا المصطفى محمد صلى الله عليه وسلم, அந்த ஒளியிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததாக சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலாவுடைய அவருடைய ذاتுடைய ஒளியிலே இருந்து பெருமானாரை படைத்ததாக. அப்படியானால் இல்லாமையிலிருந்து பெருமானாரை படைக்கவில்லை,
சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதாவின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் முந்திய படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முதல் வெளிப்பாடு அவர்கள்தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவருடைய ذاتுடைய ஒளியிலே இருந்துதான் அவர்கள் படைக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு வேறானவர்கள் அல்ல. அதே நேரத்திலே ரிவாய் நாயம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபஹலகனி மின்ஹா, என்னை அந்த ஒளியிலே இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான், வ ஹலகக, உன்னையும் அதிலிருந்து தான் படைத்தான் என்று அவருடைய முரீதாகிய சையீத் இப்ராஹிம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வேறானதல்ல என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே நாங்கள் தரீக்காக்களுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தரீக்காக்களிலே இருந்து கொண்டு தரீக்காக்களின் ரகசியங்களை புரியாமல் நாங்கள் தரீக்காக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தரீக்காக்களில் நாங்கள் இருப்பதிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது சகோதரர்களே. எனவே தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் அந்த தரீக்காக்களின் கொள்கைகளுக்கு மாற்றமாக செயல்பட்டோமேயானால் தரீக்காக்களின் பிரயோசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டி வரும். ரிஃபாயி நாயகம் அவர்கள் இன்னும் ஒரு ஸலவாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், தஜல்லில் ஹக், அல்லாஹ்வின் வெளிப்பாடு, ஹகீகத்து தஜல்லி, எல்லா வெளிப்பாடுகளின் யதார்த்தம், ஹகீகத்துல் குல்லி, எல்லாவற்றினதும் யதார்த்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக அவர்கள் இன்னும் ஒரு ஸலவாத்திலே சொல்லி காட்டக்கூடிய விடயத்தை கிலாதத்துல் ஜவாஹிர் என்ற இந்த நூலிலே 252வது பக்கத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஸலவாத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிசிர்ரி ذاتي وبذات السر هو انت انت هو انت انت هو என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இறைவா, சிர்ரு ذاتை கொண்டு நான் இடத்திலே கேட்கின்றேன். ஆரிஃபீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? சிர்ரு ذات என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே அவர்களை கொண்டு நான் கேட்கின்றேன். ஹுவ, அவர்களாகிறவர்கள், அந்த நீயாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீயாக இருக்கும், அந்த நீயாகிறவன் ஹுவ, அவர்களாக இருக்கும். ரெண்டும் வேறு வேறு பொருட்கள் அல்ல, ஒரு யதார்த்தம் தான் என்பதை ரிஃபாயி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நூல் 257வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், பெருமானார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த உள்ளமையின் ஒளியை கொண்டுதான் இந்த சிருஷ்டிகளின் சூரியன் ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள், இந்த உள்ளமை ஒன்று என்பதை அவர்கள் அவ்வாறு நாகரிகமான ஒரு பாணியிலே அல்லதி அஷ்ரகத்து பிஷுஆஇ நூரி வுஜூதிஹி ஷம்ஸுல் வுஜூதாத்தி யா ஜவாத் என்ற ஒரு பிரார்த்தனையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ரிஃபாயி நாயகம் அவர்கள் எழுதிய நூல் ஹாலத்து அஹ்லில் ஹகீகத்தி மஅ அல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல என்ற நூல், அந்த நூலின் 30வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், வல ஆரிஃபூன யம்ஷூன பிரிஜ்லில் முஷாஹதத்தி அலா கதமில் ஃபனாஇ, ஆரிஃபீன்கள் ஞானிகள் முஷாஹதா என்ற காலை கொண்டு ஃபனா என்ற பாதத்தின் மீது நடக்கின்றார்கள். முஷாஹதா என்றால் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய காட்சி. ஃபனா என்றால் என்ன? நான் என்று ஒருவன் இல்லை என்று அழிந்திருக்கக்கூடிய நிலைமை. எனவே ஆரிஃபீன்கள் முஷாஹதா என்ற அல்லாஹ்வுடைய காட்சி என்ற அந்த பாதத்தை கொண்டு, அந்த காலை கொண்டு ஃபனா என்ற பாதத்தின் மீது நடக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரிஃபாயி நாயகம் அவர்கள் என்ன கொள்கையிலே இருந்தார்கள், எதை பேசினார்கள், எந்த தத்துவத்தை போதித்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஒரு சம்பவம் நடைபெற்றது ரிஃபாயி நாயகத்துடைய காலத்திலே. அந்த சம்பவம் ஹாலத்து அஹ்லில் ஹகீகத்தி மஅ அல்லாஹ் என்ற அவர்களுடைய நூலின் 19வது பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதரை சந்தித்தார்கள். ஒரு மனிதனை சந்தித்த போது அந்த மனிதனுக்கு சிறுவர்கள் எல்லாம் கற்களால் எறிந்து கொண்டிருந்தார்கள். அப்போது என்னவென்று கேட்டபோது இவருக்கு பைத்தியம் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஏன் என்று கேட்டபோது அந்த மனிதர் அல்லாஹ்வை காண்பதாக நினைக்கின்றார் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார். அப்போது ரிஃபாயி நாயகம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அந்த மனிதனை அண்மித்து கேட்கின்றார்கள். இந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார்கள், உன்னை எதற்காக இவர்கள் பைத்தியம் என்று சொல்கின்றார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் இறைவனை காண்பதாக சொல்கின்றேன், எனவே இவர்கள் என்னை பைத்தியம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னார்.
நீங்கள் இறைவனை பார்க்கின்றீர்களா என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், நான் அவனை பார்ப்பதை விட்டும் நீங்கிவிட்டால், அவனை விட்டும் நான் நீங்கிவிட்டால் நான் உடனேயே மரணித்து விடுவேன் என்று சொன்னார். அப்போது உங்களுக்கு பைத்தியமா என்று கேட்டபோது, பூமியிலே உள்ளக்கூடியவர்கள், பூமியிலே இருக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டில் நான் பைத்தியகாரனா இருக்கின்றேன், ஆனால் வானத்தில் உள்ளவர்களிடத்திலே நான் பைத்தியகாரன் அல்ல என்று சொல்லி காட்டினார்கள். இதிலிருந்து நாங்கள் எதை புரிந்து கொள்கின்றோம்? அவர் ஒரு வினாடி நேரமும் இறைவனை விட்டும் நீங்காமல், அவருடைய காட்சியை நீங்காமல் இருந்தார். அந்த நிலையிலே அவர் இருந்த காரணத்தினால் அவர் இறைவனை காண்பதாக சொன்னார். சொன்னபோது அங்கிருந்தவர்கள் அவரை பைத்தியகாரன் என்று சொன்னார். இவ்வாறுதான் தசவுஃபை புரியாதவர்கள், தரீக்காக்களின் ரகசியத்தை புரியாதவர்கள் இவ்வாறுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே நாங்கள் சுன்னத் வல் ஜமாஅத் மக்களாகி இருக்கக்கூடியவர்கள், தரீக்காக்களை பின்பற்றக்கூடியவர்கள், அது காதிரியா தரீக்காவாக இருந்தால் என்ன, ரிஃபாஇய்யா தரீக்காவாக இருந்தால் என்ன, ஷாதுலியா தரீக்காவாக இருந்தால் என்ன, அந்த தரீக்காவின் ஸ்தாபகர்கள், அதே போல அந்த தரீக்காவில் வந்த பிரபலமான ஹலீஃபாக்கள், அந்த ஷேகுமார்களின் வழியில் வந்தவர்கள், உங்களுக்கு தெரியும் மிகவும் பிரபலியமாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் என்ன கொள்கையை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக ஆராய்ந்து அவர்களின் கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கள் சுட்டிக்காட்டுமாறு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.